பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரராகிய தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்திலிருந்து 10 நல்ல காரியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது நல்ல மனசாட்சியை பார்த்திருக்கிறோம். 2வது நல்ல போராட்டம் பண்ணு என்று பார்த்திருக்கிறோம். 3வதாக இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லிவிடுகிறேன். ஏனென்று சொன்னால் நான் முதலாவதே அதை சொன்னேன். என்னவென்று கேட்டால், தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின அந்த நிருபத்திலே யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஊழியக்காரனுக்கு எழுதுகிறார், உடன் ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னு எழுதுகிறாரு, விதவைகள் எப்படி இருக்கணும்னு எழுதுகிறாரு, கண்காணியானவன் எப்படி இருக்கணும்னு எழுதுகிறாரு, சரிங்களா, இள வயதுள்ள விதவைகள் எப்படி இருக்கணும்னு எழுதுகிறாரு, இப்படி அதே போல வாலிபர்களுக்கு எழுதுகிறார். இப்படி எல்லாருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்த தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்போ பெண்களை பற்றி அவர் சொன்ன ஒரு காரியத்தை, அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எது அலங்காரம் என்று சொல்லி பவுல் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்களாம், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ அவர் சொல்றாரு, ஸ்திரீகள் தங்களை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பெண்கள் தங்களை அலங்கரிப்பதற்கு பல காரியங்களை செய்கிறார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்கவுங்க உடல் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில காரியங்களை சில பெண்கள் செய்வார்கள். நான் அதற்குள்ளாக போகவில்லை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், என்ன தெரியுமா? நீங்கள் வேதத்தின்படி உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னா தெளிந்த புத்தி, நாணம், என்ன, தேவ பக்தி உள்ளவர்கள், அதே போல் தகுதியான வஸ்திரம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வர்ற பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறாரு. என்ன வார்த்தை தெரியுமா? நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியை, அதான் இன்னைக்கு 3வது வார்த்தையாக நல்ல கிரியை. ஏன்னா நற்கிரியைன்னா நர் அப்படின்னு என்னது? நல்லதுன்னு அர்த்தம். நல்ல கிரியைகள். அப்போ உங்ககிட்டையும் என்கிட்டையும் காணப்பட வேண்டிய 3வது காரியம் நல்ல கிரியைகள். அப்போ இந்த நல்ல கிரியைகள்னா என்னங்க? பைபிள் நற்கிரியை என்று சொல்வது என்ன தெரியுமா? உதவி செய்தல், பிறருக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது, சக விசுவாசிகள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு பேரு தான் நற்கிரியை என்று வேதம் சொல்லுது. 2 நபர்களை காண்பித்து கொடுக்கிறேன். 2 பேரை கொஞ்சம் வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஒரு அழகா ஒரு வார்த்தையை தீத்துவுக்கு எழுதுறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. தீத்து 3வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா இருக்கு. தீத்து 3:14. நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக, எப்படி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். எப்படி? நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்து பழகட்டும். அப்போ நற்கிரியைன்னா என்ன? குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக உதவி செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்களுடைய திருச்சபையில் உள்ளவங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க, உங்கள் திருச்சபையில் உள்ள சக விசுவாசி இல்லை சக ஊழியக்காரன், அவன் குறைவுபடும் பொழுது, அவர்களுக்கு ஒரு குறைவு ஏற்படும் பொழுது அந்த குறைவை நீங்கள் நிறைவாக்கணும். அந்த குறைவை நீங்கள் நிறைவாக்குனீங்கன்னா அதுக்கு பேர் தான் நற்கிரியை. அப்படி நற்கிரியை செய்கிறவங்க கனி உள்ளவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக பவுல் எழுதுறாரு. எப்படி? நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்து பழகட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். அப்போ நற்கிரியை செய்கிறது அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், குறைவுபட்ட சக மனுஷனுடைய குறைவை
நிறைவாக்குவது தான் நற்கிரியை. இப்போ நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் இல்லையா, ஏதோ வருஷத்தில் ஒரு தடவை கிறிஸ்மஸுக்கு உதவி செய்கிறது மட்டும் உதவி இல்லைங்க. நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நம்மால் முடிந்த உதவிகளை குறைவுபட்டவர்களுக்கு நாம் செய்வது தான் நற்கிரியை. அதுதான் நல்ல கிரியை. அப்போ பாருங்க, ரொம்ப அழகாக பவுல் எழுதுறாரு. தீத்துக்கு சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்து பழகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு அம்மாவை நான் சொல்லிடுறேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்காள் அப்படின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவை குறித்து பைபிள் சொல்லுது, அவங்க நற்கிரியைகளை செய்து மிகுந்த தருமங்களை செய்தார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ மறுபடியும் சொல்கிறேன், நற்கிரியை, நல்ல கிரியை என்று வேதம் சொல்வது எதை என்று கேட்டால், பிறருக்கு உதவி செய்வதல். கஷ்டப்படுற மனுஷனுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை மனப்பூர்வமாய் செய்வதற்கு பெயர்தான் நற்கிரியை. அப்படி நற்கிரியை செய்வது அவர்களை கனி உள்ளவர்களாய் மாற்றும். அது தேவனுக்கு ஏற்ற ஒரு உகந்த கனியாக அது இருக்கும். ஏன்னா நற்கிரியை செய்கிறவர்கள் கனி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது காரியம் நல்ல கிரியைகள். இதை செய்தால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் அலங்காரமானவர்கள். இதுதான் உங்களுக்கு அலங்காரம். ஆவிக்குரிய அலங்காரம் என்ன தெரியுமா? நற்கிரியைகள் செய்வது. அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சக விசுவாசி, உங்கள் சக ஊழியக்காரன், உங்களுடைய சகோதரன், உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்கள், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை கஷ்டப்படுவார்களே ஆனால், குறைவுபடுவார்களே ஆனால், அந்த குறைவிலே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த குறைவை நீங்கள் நீக்குங்கள். அப்பொழுது பைபிள் சொல்லுது, நீங்கள் நற்கிரியை செய்கிறீர்கள், நீங்கள் கனி உள்ளவர்கள். உங்களை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும். இயேசு சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. மாலையில் இன்னொரு நல்ல காரியத்தை பார்ப்போம். God bless you.